கொடுக்கக்கூடியது. அதனால் நம்ம வந்து அரை சுபர் என்போம். அவர் 10ஆம் வீட்டுக்கு சொந்தக்காரராக இருக்காருல்ல, அதனால வந்து ஜோதிடம் பார்க்க போனீங்கன்னா உங்களுக்கு என்ன தசா நடக்குது, என்ன புத்தி நடக்குது, எல்லாமே நீங்கள் என் இனிய வணக்கங்கள். என்னுடைய பதிவுகளை தொடர்ந்து கேட்டு வரும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம மலேசியா திருநாட்டில் நல்ல சீதோஷ நிலையிலையும் நல்ல உற்பத்திகளும் விளைச்சல்கள் எல்லாம் நல்ல சிறப்பாக இருக்கிறதுனால நம்ம உழவர்களுக்கும் உழைப்பாளிகளுக்கும் நம்ம இயற்கைக்கும் நன்றி சொல்லி இந்த பதிவை ஆரம்பிக்கிறேன். இன்றைய தேதி 17ஆம் தேதி 1ஆம் மாதம் 2026 சனிக்கிழமை, தமிழ் மாதம் தை மாதம். இன்றைய சூரிய உதயம் 7:28க்கு, சூரிய அஸ்தமனம் 7:18க்கு. இன்றைய திதி தேய்பிரை சதுர்தசி முடியும் நேரம் ஆங்கில தேதியின் முறைப்படி 18ஆம் தேதி அதிகாலை 2:34க்கு முடிவடைந்த அமாவாசை ஆரம்பமாகும். இன்றைய நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம் முடியும் நேரம் இன்று காலை 10:42க்கு, அதன் பிறகு புராடம் ஆரம்பமாகும். இன்றைய யோகம் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 11:54 12:53 வரை, அதன் பிறகு மாலை வேளையில் 6:19 7:18 வரை, இரவு வேளையில் 7:18 8:47 வரை. ராகுகால நேரம் காலை 10:25 11:54 வரை. யமகண்ட நேரம் மதியம் 2:51 4:20 வரை. கூலிகன் காலை 7:27 8:56 வரை. சந்திராஸ்தம ராசி. இன்று ரிஷபராசி அன்பர்களுக்கு சந்திராஸ்தமம். இவர்களுக்கு நாளை, அதாவது 18ஆம் தேதி இரவு 7:11க்கு சந்திராஸ்தமம் முடிவடையும். இன்றைய விசேஷம் காணும் பொங்கல், மாத சிவராத்திரி மற்றும் கரிநாள். இன்றைய ராசி பலன் பார்ப்போம். மேஷ ராசிக்கு நோய், ரிஷப ராசிக்கு சாந்தம், மிதுன ராசிக்கு ஆதரவு, கடகராசிக்கு பெருமை, சிம்ம ராசிக்கு சினம், கன்னி ராசிக்கு நிறைவு, துலாம் ராசிக்கு ஈகை, விருச்சக ராசிக்கு அன்பு, தனுசு ராசிக்கு முயற்சி, மகர ராசிக்கு தனம், கும்பராசிக்கு இன்பம், மீன ராசிக்கு உயர்வு. இன்றைய நாள் ஒரு முக்கியமான விஷயம் நாம் பகிர்ந்துக்க போகிறேன். அதாவது ஜோதிடம் சம்பந்தப்பட்டது தான். நம்மளுக்கு எல்லா ராசிகளுக்கும் யோகாதிபதி மாரகாதிபதி என்று இருப்பார்கள் அல்லவா? அது இந்த மேஷ ராசிக்கு தொடர்ந்து நம்மளுடைய 12 ராசிக்கும் யார் நமக்கு யோகத்தை கொடுக்கக்கூடியவர்கள், யார் நமக்கு பாதகத்தையும் மாரகத்தையும் கொடுக்கக்கூடியவர்கள் என்பதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த சின்ன பதிவில் நான் இதையும் சேர்த்துக்கொள்கிறேன். சரிங்களா? முதல்ல நம்ம வந்து மேஷ ராசிக்கு பார்ப்போம். மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு யோகாதிபதி சூரியன், செவ்வாய், குரு அரை சுபராக இருக்கிறாரு. சனி பகவானும் அரை சுபராக இருக்கார். ஏன் அப்படின்னு சொன்னாக்கா, சனி 10க்கும் 11க்கும், அதாவது கும்பராசிக்கும் மகர ராசிக்கும் உரியவர்களாக இருக்கிறார்கள். இந்த மேஷ ராசிக்கு 10ஆம் வீடும் 11ஆம் வீடும் சனி பகவானுடைய வீடு. சரிங்களா? அப்படி இருக்கும் பொழுது நம்மளுக்கு இந்த சராராசியில் 11ஆம் இடம் என்பது பாதகத்தை கொடுக்கக்கூடியது. அதனால் நம்ம அரை சுபர் என்போம். அவர் 10ஆம் வீட்டுக்கு சொந்தக்காரராக இருக்காருல்ல, அதனால மார்க்கம் செய்யக்கூடியவர் சுக்கிரன், புதன், சனி, இவர்களால் மாரகமும் செய்ய முடியும். அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த மாரகாதிபதி தசைகள் நடக்கும் பொழுது நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் ஜாதகம் பார்க்க போகும்பொழுது உங்களுக்கு என்ன தசை நடக்குதுன்னு கட்டாயம் நீங்கள் கேட்டாகணும். அதில் உங்களுக்கு என்ன தசா ஓடிக்கிட்டு இருக்கு, உங்களுக்கு சப்போர்ட்டான தசா போயிட்டுருக்கா, யோக தசையாக போயிட்டுருக்கா, மாரக தசையாக போயிட்டுருக்கா, பாதக தசையாக போயிட்டுருக்கா அப்படின்னு பார்க்கணும். ரொம்ப பேர் அதுக்கு தெரியாததுனால அதை கேட்க மாட்டாங்க. சில ஜோதிடர்கள் விளக்கமாக சொல்லிடுவாங்க. அப்போ நீங்கள் ஒரு சிரமமான காலத்தில் தான் ஜோதிடம் பார்க்க போவீங்க. அப்போ நீங்கள் கட்டாயமாக உங்களுக்கு பாதகமான திசை ஓடுகிறதா இல்லை மாரக திசை ஓடுகிறதா என்பதை நீங்கள் விசாரித்து கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த திசைகளில் தான் நம்மளுக்கு சில தடங்கல்கள், சிரமங்கள், இவைகளெல்லாம் கண்டங்கள், இவைகளெல்லாம் உருவாகும். ஸோ நம்மளுடைய ராசிக்கு இவர்கள் என்னென்ன கிரகங்கள் நமக்கு நன்மையை செய்வார்கள், என்னென்ன கிரகங்கள் நம்மளுக்கு பாதகம் செய்வார்கள் என்பதை நாம் தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும். ஸோ மேஷ ராசி அன்பர்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடியவர்கள் சூரியன், சந்திரன், குரு அரை சுபர், சனி அரை சுபர். மாரகம் செய்யக்கூடியவர்கள் புதன், சனி, சுக்கிரன், இவர்களால் மாரகம் செய்ய முடியும். மாரகம் என்றால் கண்டம்,
அல்லது பாதகம், நாம் செய்யக்கூடிய காரியங்களிலே ஒரு பாதகமான விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அன்பர்கள் வந்து ஜோதிடம் பார்க்க போனீங்கன்னா உங்களுக்கு என்ன தசா நடக்குது, என்ன புத்தி நடக்குது, எல்லாமே நீங்கள் கேட்டு விசாரிச்சுட்டு நான் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காகத்தான் இதை நான் இங்கே சொல்கிறேன். அடுத்தபடியாக நாளைய பதிவில் நம்ம ரிஷபராசி அன்பர்களுக்கு யார் பாதகம் செய்ய முடியும், யார் அவர்களுக்கு நல்ல விஷயங்களை, எந்த கிரகம் அவர்களுக்கு நல்ல விஷயங்களை கொடுக்க முடியும் அப்படின்பதை பார்ப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஜாதகங்களை பற்றி இதை புரிஞ்சுக்கணுன்றதுக்காகத்தான் இதை கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே நம்ம தெரிவிச்சுட்டு வரோம். உங்கள் நண்பர்களுக்கிட்டையும் இதை சொல்லுங்கள். நான் என்னுடைய இந்த வீடியோக்களை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ நிறையா பேருக்கு போய் சேரட்டும். நான் வந்து நம்ம மலேசியா நாட்டில் இருக்கிற மக்களுக்காக இந்த ஒரு சின்ன தொண்டு செஞ்சுட்டு வரேன். இது என்னால் இயன்றவற்றை, எனக்கு தெரிந்தவற்றை, நான் படித்தவற்றை இங்கே நான் பகிர்ந்து கொண்டு வருகிறேன். நீங்கள் எல்லோரும் நல்ல பலன் இதன் மூலமாக அடைய வேண்டும் என்பது என்னுடைய ஆவல். என்னுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.